ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்கிறேன். தெளிவாக அதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் முக்கியமான 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த பிப்ரவரி மாதத்தில் அதிமுக்கியமான நாளாக பிப்ரவரி 26ஆம் தேதியானது வருது. அன்று பிப்ரவரியுடைய 26ஆம் தேதி அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது அன்று சிவராத்திரியானது வருது. வரக்கூடிய இந்த சிவராத்திரி மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி. ஆமாங்க, தமிழ் மாதத்தில் மாசி மாதத்துடைய 14ஆம் நாள் அன்னைக்கு இந்த சிவராத்திரி புதன்கிழமை அதுவுமா வருது. இந்த சிவராத்திரி மாசியில் வர்றதுனால இது மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுது. மற்ற மாதங்கள்லேயும் சிவராத்திரி வளர்பிறை தேய்பிரையில் வரும். அதெல்லாம் விட இந்த மாசியில் வரக்கூடிய தேய்பிரை சிவராத்திரி தான் மிகப்பெரிய சிவராத்திரியாக சொல்லப்படுது. இந்த சிவராத்திரி அன்னைக்கு கிரகநிலைகளில் உருவாகக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தலையெழுத்து மாறும். அதில் தலையெழுத்து மாறுவதை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கும்ப ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சிவராத்திரியிலிருந்து உங்கள் தலையெழுத்து என்ன மாதிரியாக மாறும், அதற்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே ஜோதிடர்கள் சொன்னதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க, கும்பராசிக்காரங்க உங்களுக்கு இந்த சிவராத்திரியிலேருந்து என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். இந்த சிவராத்திரி உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருந்தால் என்ன மாதிரி இருக்கும், ஆபத்தாக இருந்தால் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த சிவராத்திரியில் நீங்கள் பெறக்கூடிய பொது பலன்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கிரகநிலைகள் சேர்ந்ததுனால இந்த சிவராத்திரியில் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சிவராத்திரி மட்டும் ஏன் பெரிய சிவராத்திரியாக கருதப்படுது அப்படிங்கிற முக்கியமான புராண கதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க, கும்பராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு பொது பலன் என்னங்கிறத பார்க்கலாம். கும்பராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மாசி மகா சிவராத்திரியிலிருந்து நீங்கள் கூடுதல் கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலி நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது. மீறி இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பேராபத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் கூட பார்ட்னரோடு வாக்குவாதம் செய்யக்கூடாது, இல்லைனா வியாபாரத்தில் பெரிய பிரச்சனை ஏற்படும். கடனுக்கு பரிவர்த்தனை செய்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். புதிய முதலீடு செய்கிறதா இருந்தால் பலமுறை கவனம் செலுத்த வேண்டும். முடிஞ்ச அளவு புதிய முதலீடு செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதிக வட்டிக்கு கடன்லாம் வாங்க வேண்டாம். மீறி வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய இழப்பில் போய் முடியும். வேலையில் கூட கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா நிறைய வேலையில் உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகளெல்லாம் பகைத்து கொள்ள வேண்டாம். இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்து கொள்வது தான் புத்திசாலித்தனம். அதனால் நீங்கள் ரொம்ப வேலையில் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள் ஈகோ பார்க்கக்கூடாது. மீறி பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு பெரிய இழப்பாக முடியும். அப்புறம் உறவினர்களுடைய அனுசரித்து செல்ல வேண்டும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய முன்கோபத்தை குறைக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு பயங்கர எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி பல எச்சரிக்கை இருக்கிறதுனால நீங்கள் இந்த சிவராத்திரி அன்னைக்கு ஒரு 5 நிமிடம் மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் சிவபெருமானுடைய பெயரை சொல்லி தியான நிலையில் இருக்கணும். ஆக்சுவலி இதை நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ஒரு கெட்டதெல்லாம் நடக்காமல் இந்த சிவராத்திரியிலிருந்து தப்பிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு சிவராத்திரியில் கிடைக்கக்கூடிய பொது பலன்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ பொது பலன்களை இப்போ கிளியராக பார்த்துட்டோம். இப்போ கிரகநிலைகளால் உங்களுக்கு சிவராத்திரியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கிரகநிலைகளால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. எதிர்கால திட்டங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இந்த மகா சிவராத்திரியிலிருந்து கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சிவராத்திரி தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறாரு. அவரோடு பகை கிரகமான சூரியனும் உடன் இணைந்திருக்கிறாரு. இந்த மாதிரி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்று ஃபஸ்ட்டு உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. 2ல் இருக்கக்கூடிய ராகுவால் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். இருந்தாலும் செலவு செய்கிறதுல மனக்குழப்பம் அதிகரிக்கும். அதனால் செலவு செய்யும்போது பார்த்து செலவு செய்யணும் என்று எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு.
திடீரென குணங்களில் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் கொடுக்கல் வாங்கல்களில் தடுமாற்றம் வரலாம். ஸோ எதிர்மறை சிந்தனைகள் உருவாகிறத நீங்கள் தான் குறைத்து கொள்ளும். சனி மற்றும் சூரியனுக்குரிய வழிபாடுகள் நீங்கள் செய்யலாம். இல்லைனா குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். இதெல்லாம் நீங்கள் இந்த சிவராத்திரியில் செய்கிறது உங்களுக்கு நல்லது. ஆக்சுவலி சூரியன் சனி சேர்க்கை தான் உங்களுக்கு வலுவாக இருக்குது. இந்த சேர்க்கையினால் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த சிவராத்திரி முழுவதும் கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுது. உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி சப்தம் அதிபதி சூரியனோடு இணைந்திருக்கிறாரு. ஆக்சுவலி இது அவ்வளவா நல்லதல்ல. இனி உங்கள் வாழ்க்கை துணையோடு பிரச்சனை அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிரச்சனை அதிகமாகுவது குறைவதற்கு விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. அப்புறம் வருமானம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல வழிகளில் உங்களுக்கு செலவாகும். அதனால் செலவினங்கள் குறைத்து கொள்வது நல்லது. குடும்ப சுமை கூடும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு குடும்ப சுமை கூடுறதுனால நீங்கள் குடும்பத்தை ஹேண்டில் பண்ணுவதை நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக பண்ணணும். அப்புறம் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பொறுப்புகள் திடீரென மாற்றப்படலாம். ஸோ பொறுப்புகள் திடீரென மாற்றப்படும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது. அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடங்க. அதுதான் உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையை நன்றாக அமைத்து கொள்ள உதவியாக இருக்கும். ஆரோக்கிய தொல்லைகள்லாம் அதிகரிக்கும். ஜீரண உறுப்புகள் சம்மந்தப்பட்ட தொல்லைகள் ஏற்படலாம். அதனால் ஜீரணம் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கோங்க. ஃபுட்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆக மொத்தம் சூரியன் சனி சேர்க்கை உங்களுக்கு அவ்வளவாக நல்லதல்ல. கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்து தொடச்சிக்குங்க. நெக்ஸ்ட்டு செவ்வாய் வகர நிவர்த்தி ஆகிறாரு. இவருடைய வகர நிவர்த்தி உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாசி சிவராத்திரியில் வகர நிவர்த்தி ஆகிறாரு. ஆக்சுவலி இது உங்கள் ராசிக்கு சகாய ஸ்தனாதிபதியான செவ்வாய் தொழில்ஸ்தானாதிபதியாக விளங்குற மாதிரி இருக்குது. இதனால் அவர் பலம் பெறக்கூடிய இந்த நேரம் ஒரு பொன்னான நேரம் என்று உங்களுக்கு சொல்லலாம். ஆக்சுவலி புதிய திருப்பங்கள் பலவும் உங்களுக்கு ஏற்படும். அதாவது பலவும் உங்களுக்கு ஏற்படும். புனித பயணங்கள் செல்ல வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். வழக்குகள் சாதகமாக அமையும் போது அதை பெற்றுக்கொள்ளுங்க. வருமான பற்றாக்குறையானது உங்களுக்கு அகலும். நினைத்த நேரத்தில் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பது உங்களுக்கு முடியும். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். புதிய ஒப்பந்தங்கள் அடிக்கடி சேரும். புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்கள் முடித்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூப்பரான விஷயங்கள் செவ்வாய் வகர நிவர்த்தி ஆகிறதுனால உங்கள் ராசிக்கு நடக்கும். அதனால் இந்த ஒரு பலன்கள் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியை தருங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த மகா சிவராத்திரியிலிருந்து கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி தான் கிரகங்களால் பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து கும்பராசிக்காரங்க பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு இந்த மகா சிவராத்திரியில் இந்த சிவராத்திரி ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்லப்படுது அப்படிங்கிற இது உருவான கதையை பற்றி ஷேர் பண்ணுறேன். இந்த கதையை பற்றி தெரியாமல் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க மகா சிவராத்திரி உருவான கதையை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மனிதர்களாக பிறந்த அனைவரும் முக்தி அளிப்பவராக சிவபெருமான் இருக்கிறாரு. அந்த சிவபெருமான் வழிபடுவதற்கு எத்தனையோ அற்புத நாட்களாக இருந்தாலும் மாசி மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுது. ஆக்சுவலி இந்த சிவராத்திரி தினம் குறித்து பல ஆன்மீக சுவாரஸ்யம் மிகுந்த புராண சம்பவங்கள் இருக்குது. அவற்றில் ஒன்றை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தேவர்களும் அசுரர்களும் இரவா வரம் தரக்கூடிய தேவமிர்தம் பெற பார்க்கடலை கடந்தனர். அப்போது அந்த பார்க்கடலிருந்து வெளிப்பட்ட உலகின் அனைத்து உயிர்களையும் கொள்ளக்கூடிய ஆழக்கால விஷத்தை உலக உயிர்களை காக்கக்கூடிய பொருட்டு சிவபெருமான் அருந்தினார். அப்படி சிவபெருமான் ஆழக்கால விஷத்தை அருந்தி உலக காத்த தினம் இந்த மாசி தேய்பிரை சிவராத்திரி. அதனால தான் இந்த ஒரு சிவராத்திரி மிகப்பெரிய மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுது. ஸோ இப்போ தெரியுதா இந்த சிவராத்திரியுடைய முக்கியத்துவம். ஸோ இந்த சிவராத்திரியுடைய முக்கியத்துவம், இந்த சிவராத்திரியில் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் முழுசாக பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கும்பராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண
பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவல்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.